நம்ம எல்லாருக்குமே அன்பு, அரவணைப்பு, பாசம் அப்படின்னு சொன்ன உடனே மனசுக்கு வர ஒரே ஆள் நம்மளோட அம்மா தான். ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒவ்வொரு நாளும் துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிச்சுட்டு ஒவ்வொரு நிமிஷமும் பல சாக்ரிஃபைசஸ் நமக்காக பண்ற ஒரே ஆள் நம்மளோட அப்பா மட்டும்தான். ஆனா இப்படிப்பட்ட ஒரு அப்பாக்கு தர வேண்டிய அப்ரிசியேஷனையும் அட்டென்ஷனையும் நம்மள பல பேர் தர்றதில்லை. அதனால நம்ம அப்பா நம்ம மேல வச்சிருக்கிற கடல் கடந்த அன்பை ஞாபகப்படுத்துற மாதிரி, ரிமைண்ட் பண்ற மாதிரி ஒரு சின்ன பதிவு தான் இது. வணக்கம், நான் கவிதரன், சன் ஆஃப் சிவநாதன் அண்ட் சுபத்ரா. லவ் இஸ் த லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸ்பிரஷன். நம்ம மனசுல இருக்கிற லவ்வை காட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு சின்ன சின்ன மொமெண்ட்ஸ், சின்ன சின்ன சர்ப்ரைசஸ், கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாதான் நம்ம லவ் நிலைக்கும் அப்படின்னு ஒரு புரிதல், ஒரு பெர்செப்ஷன் ஜென்ரலாவே இருக்கு. ஆனா நம்ம அப்பாவோட வழி தனி வழிங்க. அவரோட லவ் லாங்குவேஜ் ஆக்ஷன். களத்துல இறங்கி செயல்ல காட்டுறவர் தாங்க நம்ம அப்பா. சின்ன வயசுல நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஒரு காமன் எக்ஸ்பீரியன்ஸை இப்போ ரீகலெக்ட் பண்ண போறேன். நம்ம எல்லாரும் முதல்ல சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது அப்பா தான் நம்மளுக்கு கண்டிப்பா அசிஸ்ட் பண்ணிருப்பாரு. அப்போ நம்ம சைக்கிள் ஓட்டும் போது ஆரம்பத்துல அப்பா கெட்டியா பின்னாடி பிடிச்சிட்டு இருப்பாரு. நம்மளும் ஒவ்வொரு அடி எடுத்து வைக்க பின்னாடி அப்பா இருக்காரா அப்படின்னு we will make sure of his presence. ஆனா கெட்டியா புடிச்சிட்டு நம்மளோட பாதை சரியா ஸ்டெடியா ஆனதுக்கு அப்புறம் அப்பா விடுவாரு. ஆனா அப்ப கூட நம்ம தைரியமா முன்னாடி போறதுக்கு ஒரே காரணம் நம்ம அப்பா பின்னாடி இருக்காருன்ற ஒரே தைரியம் மட்டும்தான். அது சைக்கிள் ஓட்டுறப்ப மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கையில முன்னேற ஒரே காரணம் நம்ம அப்பா பின்னாடி சப்போர்ட் பண்றதுக்கு இருக்கிற ஒரே தைரியம் தாங்க. இன்னொரு காமனான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா, சின்ன வயசுல கோயிலுக்கு போகும்போது பயங்கர கூட்டமா இருக்கும். எங்க இருக்கோம், என்ன பண்றோம் அப்படின்னு ஒண்ணுமே தெரியாது. அந்த நேரத்துல தான் கடவுளை பார்க்கலனாலும் பரவாயில்ல, என் பையனோ பொண்ணோ அவனுக்கு அந்த தரிசனம் கிடைச்சா போதும் அப்படின்னு நம்மளோட அப்பா அவரோட தோள் மேல வச்சு நம்மளை உட்கார வச்சு கடவுளை பார்க்க வைப்பாரு. ஆனா அப்போ நமக்கு தெரியல நம்ம உக்காந்துட்டு இருக்கிறதே கடவுளோட தோள் மேலதான் அப்படின்னு. சொல்லவே தேவையில்லை, மென்க்கு ஜென்ரலா தோல்வினாலே பிடிக்காது. எல்லா விஷயத்திலயும் தான் இறங்குற களத்துல கண்டிப்பா வெற்றியை காணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் ஆண்கள். ஆனா உலகத்திலேயே ஒரே ஆண் மட்டும்தான் தன்னோட மகன் கிட்ட தோக்குறத ரசிப்பான். அது வேற யாரும் இல்லைங்க, நம்மளோட அப்பா தான். அன்பை எப்பவுமே சின்ன சின்ன மொமெண்ட்ஸோட கிஃப்ட்ஸும் சர்ப்ரைசஸோட தான் வெளிப்படுத்தணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. நான் அடிச்சு சொல்றேன், இந்த கிஃப்ட்ஸோ சர்ப்ரைசஸோ அந்த எக்ஸ்பிரசிவ் டேர்ம்ஸோ என்னைக்குமே நிலைக்காது. ஆனா நிலைக்கிற விஷயம் என்னன்னா அந்த அப்பாவோட அன்பான அரட்டலும் மிரட்டலும் தாங்க. அதுதான் நம்ம வாழ்க்கையிலும் நம்மளை உயர்த்த உதவி செய்ய போகுது ஒரு நாள். என்னதான் நம்மளோட அப்பாங்களுக்கு லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுல அவ்வளோ எக்ஸ்பர்ட் இல்லைனாலும் அவருக்குள்ள வையம் கடந்த அன்பு இருக்கிறது எழுதப்படாத உண்மை. அவர் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணணுமா, ஏன் நம்ம பண்ணக்கூடாதா அப்படின்னு நான் கேட்க விரும்புறேன். அதனால நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன ஐ லவ் யூ, ஒரு சின்ன ஹக்ஸ், இந்த மாதிரி நம்மளோட காதலை, நம்மளோட அன்பை அவர்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்றது என்னைக்குமே ஒரு நல்ல விஷயங்க. இத்துடன் என்னுடைய சிற்றுரையை முடித்துக் கொள்றேன். நன்றி, வணக்கம்.